ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிற வண்ணமாக இந்த நாளும் நாம் எதற்காக ஜெபிக்க போகின்றோம் என்றால், நாளைய தினத்திலிருந்து 10th பப்ளிக் எக்ஸாம் தொடங்க இருக்கு. நம்ம அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே 11th பிள்ளைங்க 12th பிள்ளைங்க எக்ஸாம் எழுத கிருபை செய்தீங்கப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளைய தினத்துலேருந்து அப்பா எங்கள் 10th பிள்ளைங்க எல்லாரும் எக்ஸாம் எழுதுறாங்க. அப்பா எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே உங்கள் கருத்தில் நாங்கள் தருகிற ஏசப்பா. ஒரு வருஷம் எங்கள் பிள்ளைங்க படிச்சிருக்காங்கப்பா. ஒரு வருஷம் அவங்களோட பிரயாசத்தை அவங்க ஆண்டவரேப்பா பிரயாசப்பட்டிருக்காங்க தகப்பனே. இந்த நாட்களில் அவங்களுக்கு இருக்கிற அந்த பரீட்சையானது ஏசப்பா வேதத்துல சொல்லுகிறது போல குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வசனத்தின் படி நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இத்தனை நாள் ஆண்டவரே அவங்க ஆயத்தமா இருக்காங்கப்பா. ஆனால் ஜெயத்தை கொடுக்க போயிட்டது நீங்கப்பா. பிள்ளைங்க எக்ஸாம் எழுதும் போது ஆண்டவரே ஏசப்பா உங்க கரம் கூட இருக்கட்டும் தகப்பனே. உங்கள் படித்த எல்லா கொஸ்டின்ஸும் ஆண்டவரே, அவங்க படித்த எல்லா ஆன்சர்ஸும் அவங்களுக்கு ஞாபகம் வருது. எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் எழுதணும்னு சொல்லிட்டு ஆண்டவரே ஒரு ஒன் வேர்ட் கூட அவங்க தப்பா எழுதாதபடி தகப்பனே எல்லாவற்றையும் தேவன் தான் நீங்கள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிற தகப்பனே. அவங்களுக்கு படித்ததை தெளிவாக எழுதக்கூடிய ஞாபக சக்தியை கொடுங்கப்பா, ஞானத்தை கொடுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருவரும் எங்கள் கருத்துல தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பிள்ளைகளை நீங்க ஞானத்தினால நிரப்புவீராக ராஜா. இந்த தேவன் தாமே பிள்ளைகளை பலப்படுத்துவீராக தகப்பனே. இந்த நாட்கள்ல பிள்ளைங்களுக்கு எந்த பலவீனங்களோ ஆண்டவரே எந்த சோர்வுகளோ சோம்பல்களோ அணுகக்கூடாதுப்பா. ஒரு சின்ன தலைவலியோ கண்வலியோ ஆண்டவரே ஏசப்பா எந்த பிரச்சனைகளோ அவர்களை அணுகாதபடி தகப்பனே என் தேவன் நீங்க வேலி அடைக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்களை வேலி அடைப்பீராக ராஜா. ஒவ்வொருவரையும் நீங்க வேலி அடைப்பீராக. எந்த பலவீனங்களோ எந்த சோர்வுகளோ அவர்கள் பிள்ளைகளையோ குடும்பங்களையோ அவர்கள் சகோதரர்களையோ யாரையும் நெருக்காதபடி தகப்பனே என் தேவன் தாமே நீங்க வேலி அடைக்க வேணுமாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உங்க ரத்த கோட்டைகளை பிள்ளைங்களை பொதிந்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த நாள்ல ஆண்டவரே ஏசப்பா அவர்கள் குடும்பங்கள்ல நீர் ஒரு ஆண்டவரே ஏசப்பா வேலி அடைங்க ராஜா. அவர்கள் ரத்த கோட்டைக்குள்ள மறைக்கப்படட்டும் தகப்பனே. நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுகிற ஆண்டவரே ஏசப்பா எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது நடக்கிற எல்லா விபரீதங்கள் எல்லாம் மாறி போகட்டும் தகப்பனே. அவர்கள் பெற்றோர்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை நீங்க கட்டளையிடுங்க தகப்பனே. யாரும் எந்த உயிர் சேதங்களும் வரக்கூடாதுப்பா. அவர்கள் குடும்பங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. படித்த பாடங்களை தெளிவா எழுதக்கூடிய ஞானங்களை பிள்ளைகள் கட்டளையிடுங்கப்பா. எக்ஸாமுக்கு போகும்போதும் வரும்போதும் வாகனத்துல போகிற பிள்ளைங்க உண்டுப்பா, பஸ்ல போகிற பிள்ளைங்க உண்டு, நடந்து போகிற பிள்ளைகள் உண்டு. எல்லாருக்கும் என் தேவன் இப்படி சமூகம் முன்னும் பின்னும் மரணா இருந்து எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைங்க எக்ஸாம் எழுத போகும்போதும் வரும்போதும் உங்க தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த விபத்துகளும் அணுகக்கூடாது. கால் தட கண்டு கால் கண்டவரையப்பா கல்களில தடுக்காதபடி ஆண்டவரை நேர்த்தியா நடந்து போகக்கூடிய பலனை கட்டளையிடுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏதோ ஒரு கொஸ்டின் தெரியாதனால மொத்த ஆன்சரை நாங்க மறந்துட்டோங்கிற சொல்ற சூழ்நிலைகள் வரக்கூடாது தகப்பனே. எங்கள் பிள்ளைகளை ஞானத்தினால நிரப்புங்கப்பா. அவங்களுக்கு வருகிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கணும்ப்பா. ஆண்டவரே ஏசப்பா கேஷுவலா எழுதணும். அந்த பய உணர்வுகள் அந்த பதற்றங்களை மாற்றிப்பட்டு ஆண்டவரே ஏசப்பா எக்ஸாம் அவங்க எழுதக்கூடிய ஞானங்களை எங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா யாருமே ஆண்டவரே எக்ஸாம் எழுதியிருக்கோம் நாங்க கஷ்டம் எப்படி எழுதியிருக்கோம் எங்களுக்கு தெரியல, ரொம்ப டஃப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துவண்டு போய் உட்கார்ந்துடக்கூடாதுப்பா. அடுத்த நாள் எக்ஸாமுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆக முடியாம அவங்க இருந்து விடாதபடி தகப்பனே எங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருவரும் நீங்க வேலி அடைக்க வேணுமா ஜெபிக்கிறேன் சப்பா. நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே எக்ஸாம் ஆண்டவரே சப்பா அப்பா பிள்ளைங்க ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆண்டவரே சப்பா எழுதும் போது நீங்க கூட இருங்க ஏசப்பா. பிள்ளைகளை ஞானத்தினால நீங்க நிரப்ப வேணுமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அவங்களுடைய கருத்துல தந்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பிள்ளைங்க ஆண்டவரே ஏசப்பா இந்த 10th எக்ஸாம் அவருடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறதா இருக்கிற ராஜா. நாங்க என்ன குரூப் எடுக்கணும் எல்லாத்துக்குமே இந்த எக்ஸாம் தான் ஆண்டவரே ஏசப்பா. அவங்க பிள்ளைங்களோட ஆண்டவரே ஏசப்பா இத்தனை நாள் அவங்க பிரயாசப்படி நல்ல ஒரு பலனை நீங்க கட்டளையிடுங்க தகப்பனே. நாங்க என்ன குரூப் எடுக்கணுங்கிறவங்க அவங்க எதிர்பார்க்கிற குரூப்புக்கு ஏற்ற நல்ல மார்க் எடுக்கணும் பாருங்க. அவங்க எக்ஸாம் நல்லா எழுதணும் தகப்பனே. என் தேவன் நீங்க இரக்கம் காண்பிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அப்ப எங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல தெரியும். ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவரே ஏசப்பா பிள்ளைங்க நல்லா எழுதிட்டப்பா, படிக்கவே இல்லை, இந்த ஒரு வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் படிக்கல, நான் என்ன எழுதுவேன்னு சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைங்க உண்டுப்பா. குறிக்க ஆண்டவரே ஏசப்பா இந்த நாள்ல இந்த எக்ஸாம் முன்னால பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. படித்து நல்ல மதிப்பெண் எடுக்க அளவுக்கு அவங்க படிக்கணும். இப்ப யாருமே தோற்று போகக்கூடிய சூழலை வரக்கூடாது. இந்த எக்ஸாம்ல எல்லாரும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய
பலன் வரணும் ஏசப்பா. என் தேவன் நீங்க கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம். உங்க ரத்த கோட்டைகளை எங்க பிள்ளைங்களை ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.